ஐந்தாவது கணக்குமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 5. இப்போது எக்ஸனுடைய வேல்யூ 5 நோக்கி போகுது அப்படின்னா நம்ம தோராயமாக 5 எடுத்துக்கிறோம். 5 மைனஸ் 5 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 5 மேலே வர மாதிரி இருக்குதான்னு பார்க்குறோம். இல்லை, இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு சாமி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 பை x minus 5 இன்ட்டு இந்த நம்பர் அப்படியே போடுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. இதனுடைய எதிரெண் போடுறோம். அப்போ மைனஸ் 3 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 3. எந்த எண்ணு போட்டு பெருக்கிறோமோ அதே என்ன பண்ணணும், வகுக்கணும்ப்பா. இப்போ நேரம் பெருக்கலாம். இது 2 டைம்ஸ் வந்திருக்கு, இதுவும் 2 டைம்ஸ் வந்திருக்குது. அப்போ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஃபார்மில் என்னது நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நேரம் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 9 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்னது 9 பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நான் இங்கே ப்ராக்கெட் போட்டால் இங்கே போட வேணாம், இங்கே போடனா போடணும், எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 இல்லை போட்டுருங்க சாமி, சாரி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 மொத்த உறுப்புகள் ஒன்றா பாருங்கள். 9 ஒரு மைனஸ் வந்திருக்கு, அப்போ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 9லேருந்து 4 கழிச்சா 5, என்ன 5 மைனஸ் 5 பெரியனுடைய குறி போடணும் பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஓகே, இது பெருக்கல்ல இருக்குது. ஸோ மேலேங்க கேன்சல் பண்ணால் 1 டைம் லிமிட் x tends to 5 1 by square root of x plus 4 plus 3 that is equal to limit இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸனுடைய வேல்யூ எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைட்லேருந்து 5 நோக்கி போகுது, ரைட் சைட்லேருந்து ப்ளஸ் 5 நோக்கி வருது. நான் தோராயமாகவே அப்படியே தோராயமாக நான் எடுத்துக்கிறேன், 5ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸனுடைய மதிப்பு 5ன்னு எடுத்துக்கிட்டேன். 5 ப்ளஸ் 4 ஆகிடும் 9. ஸோ 1 by square root of 9 ப்ளஸ் 3 that is equal to square root of 9 எழுதலாம், 3 ஸ்கொயர் எழுதலாமா, அந்த 3 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 9 வர்க்கம் மூலம் 3 ப்ளஸ் 3 that is equal to 1 by 3 கூட்டினா எவ்வளோ சாமி வரும், 6. 1/6.